ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். இது உங்களுக்காக புதுசாக இப்போ என்னண்டா, நாங்கள் இப்போ மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் வந்து இப்போ தான் ஒரு சர்வீஸ் சொன்னார், ஒரு சம்பவத்தை சொன்னார். என்னென்னா, மலேசியாவில் சக நண்பர்கள்கிட்ட இங்கே வந்து எல்லா நாட்டவர்களும் இங்கே வருவாங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து காலேஜ் ஒன்று இருக்குது, மாசா யூனிவர்சிட்டின்னு. ஆனால் அங்கே வந்து எல்லா நாட்டவர்களும் படிக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நைஜீரியா பெண் ஒருத்தவங்க நம்ம கடைக்கு வராங்க. கடைக்கு வரும்போது சக ஊழியர்கள் கூட வேலை செய்வாங்கள்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கருப்பை பற்றி கொஞ்சம் தவறாக பேசிட்டாங்க போல். அதிலேருந்து நம்ம பங்கு என்ன பண்ணியிருக்காரு, பொங்கி எழுந்திருக்காரு. பொங்கி எழுந்து ஒரு கவிதையே எழுதிட்டார். பெருசாக இருக்குது, நான் படித்து பார்த்தேன், அருமையாக இருக்குது. சதீஷ், கொஞ்சம் உங்களுடைய இதை கொடுங்க, மக்கள் கேட்கட்டும். இது உங்களுக்காக. கருமை மெய்யின் நிறமும் கருமையின் நிறமும் இங்கு ஒன்றுதான். மைக்கு கருப்பு நிறத்தை ஏன் தேர்வு செய்தார்கள் என தெரியுமா? வெள்ளை நிறமாக இருக்கும் பெண்களை விட கருப்பாக இருக்கும் பெண்களை ஏன் கவிஞர்கள் அதிகம் வர்ணித்து எழுதுகிறார்கள் என தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை கண்டவர்கள் இங்கு கவிஞர்கள் மட்டுமே. பெண்மையின் முழு தோற்றத்தையும் உணர்ந்தவர்கள் இங்கு கவிஞர்கள் மட்டுமே. இப்படி சிந்தித்து பாருங்களேன். நிறங்களற்ற பிரபஞ்சம் என்னவாக நம் கண்களுக்கு காட்சியளிக்கும்? இருட்டு அறைக்குள் அமர்ந்து கொண்டு நிறங்களை தேடி பார்த்தால் விழிகளுக்கு நிறங்கள் தென்படுமா? எதிர்பாலினத்தோடு ஊடல் கொள்ளும் தருணத்தில், அணைப்பில், ஆசுவாசத்தில் அது பெண்மையோ இல்லை ஆண்மையோ எந்த நிறத்தையாவது விழிகளில் உணருமா? விளக்கை அணைத்த பிறகு ஏன் ஊடலை தொடங்குகிறோம் என நீங்கள் என்றாவது சிந்தித்தது உண்டா? அப்படி நீங்கள் நுட்பமாக சிந்தித்து பார்த்திருந்தால் புரிந்திருக்கும். இங்கு கண்களுக்கும் கருப்பு தான் அழகு. இரு பாலினத்தை ஆட்டி வைக்கும் காமத்திற்கும் கருப்பு தான் அழகு. இந்த பிரபஞ்சத்தின் நிறமே கருப்பு தான். மற்ற நிறங்கள் எல்லாம் வேதியியல் மாற்றத்திற்கேற்ப தன்னை இழந்துவிடும். கருப்பு ஒன்று நிறத்தின் நிரந்தரம், கவிஞர்களின் சித்திரம், காமத்தின் சுதந்திரம், இங்கு புரட்சியின் அடையாளம். கவிஞர் சதீஷ். இவர் தான் அந்த சதீஷ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்புகா சேனல். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.